வணக்கம் நேயர்களே. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் தனித்திருந்த வயோதிப மாதுவினுடைய வீட்டிற்குள் புகுந்து கத்தியால் அந்த வயோதிப மாதுவின் கழுத்தை அறுத்து அவர் அணிந்திருந்த தோட்டையும் தாலி கொடியையும் அபகரித்து அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு முன்னால் உள்ள சிறிய கடையொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் களவாடி சென்ற நபர்கள் தொடர்பான செய்தி இப்பொழுது வடமராட்சி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் வடமராட்சி குடத்தனை மணற்காட்டு பகுதியில் ஒரு வயோதிப மாது தனியாக வீட்டில் இருந்து வந்திருக்கின்றார். அப்பொழுது அங்கு சென்ற நபர்கள் அந்த மாதுவினுடைய கழுத்தில் கத்தியாய் வைத்து அறுத்து அந்த மாது அணிந்திருந்த தோட்டையும் எடுத்து தாலி கொடியையும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு முன்னால் உள்ள கடையொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் களவாடி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த பிரதான சந்தேக நபர் குடத்தனை பகுதியைச் சேர்ந்தவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த மோட்டார் சைக்கிளை திருடியவர்கள் புளியம்பொக்கனை பகுதியில் இன்னொரு நண்பருடைய வீட்டில் கொண்டே நிறுத்தி வைத்தார்கள். அதில் இரண்டாவது சந்தேக நபர் பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அப்போ புளியம்பொக்கனை பகுதியில் ஒரு வீட்டில் மறுத்து வைத்திருந்த மோட்டார் சைக்கிளும் இருந்திருக்கிறது. இதற்கிடையில் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பிட்ட பிரதேச போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணம் KKS குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி சேந்தன் தலைமையிலான உத்தியோகத்தர்களுக்கும் தகவல்கள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சேந்தன் தலைமையிலான போலீஸ் உத்தியோகத்தர்கள் விரைந்து தேடுதல் நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் குறித்த பிரதேசத்தில் தனித்து வாழ்ந்த மாதுவினுடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்து நகைகளை திருடி மோட்டார் சைக்கிளையும் திருடிய பிரதான சந்தேக நபர் குடத்தனை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவருடைய நண்பரான இரண்டாம் சந்தேக நபர் பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் மூன்றாவது சந்தேக நபர் புளியம்பொக்கனை அவருடைய வீட்டில் தான் மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டது, ஒழித்து வைக்கப்பட்டது. இப்பொழுது அந்த புளியம்பொக்கனையில் உள்ள அந்த நண்பரும் ஓடி ஒழித்து விட்டார். பூநகரி பிரதேச நண்பரையும் போலீசார் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதான சந்தேக நபர் குடத்தனையைச் சேர்ந்தவர். இவர்களுடைய தேடுதலின் அடிப்படையில் குடத்தனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஆறுகால்மடம் யாழ்ப்பாணம் ஆறுகால்மடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை மறித்து பிடித்து அவரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் மூலம் குறித்த மாதுவினிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தோடு மற்றும் தாலி கொடி ஆகியன யாழ்ப்பாண நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரிடம் அடகு வைக்கப்பட்ட விடயமும் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த கடையும் அந்த உரிமையாளர் தொடர்பான விடயங்களையும் சேகரித்துக் கொண்ட போலீசார் அது தொடர்பான நகைகளை பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது தேடப்படுகின்ற சந்தேக நபர்களாக பூநகரியைச் சேர்ந்தவரையும் புளியம்பொக்கனை பிரதேசத்தைச் சேர்ந்தவரையும் போலீசார் தேடி வருகின்றார்கள். விரைவில் அவர்களும் சிக்கப்படுவார்கள், அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று சேந்தன் தலைமையிலான போலீஸ் உயர் அதிகாரிகள் குழு தெரிவித்திருக்கிறது. எனவே யாழ்ப்பாணத்தில் தனித்திருக்கின்றவர்களுடைய வீடுகளுக்கு செல்கின்ற இவ்வாறான திருடர்கள் மர்ம நபர்கள் அங்கே இருக்கின்றவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்து அல்லது அவர்களுடைய உயிர்களை பறிக்கின்ற விதத்தில் செயற்பட்டு களவாடி செல்கின்ற சம்பவங்கள் இப்பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனொரு கட்டமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் சேந்தன் தலைமையிலான போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு பின்னால் அந்த குழுவினர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரிக்கப்படுகின்றார்கள். விசாரணைகளை தொடர்ந்து மேலும் இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டார்களா, வேறு வழக்குகளுடன் இவர்கள் தொடர்பு பட்டார்களா, எத்தனை வருடங்கள் இந்த செயல்களில் இவர் ஈடுபடுகின்றார்கள், இவர்களுக்கு பின்னால் உள்ள பின்னணி என்ன என்று சொன்னால் முதலாவது சந்தேக நபர் குடத்தனை, இரண்டாவது சந்தேக நபர் பூநகரி, மூன்றாவது சந்தேக நபர் புளியம்பொக்கனை. எனவே இவர்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன, இந்த லிங்கினுடைய என்ன மாதிரியான விடயங்கள் என்பதை போலீசார் இப்பொழுது தீவிர விசாரணைகள் மூலமாக கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த செய்தி இப்பொழுது வடமராட்சி பகுதியை மட்டுமில்லை யாழ்ப்பாணத்திலும் ஒரு அதிர்ச்சியை தருகின்ற செய்தியாக இருக்கிறது. வீடுகளில் தனிமையில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பிற்கு யாராவது ஒருவரை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இது போன்ற துன்பியல் சம்பவங்கள் உங்களுக்கும் நடக்கக்கூடும் என்பதற்கான விழிப்புணர்வு செய்தியாக நாங்கள் இதை தருகிறோம். இணைந்திருங்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.